அனைவருக்கும் அன்பான வணக்கம். 1989 இதில் சிலர் இந்த வீடியோ பார்த்துருக்கிற சிலர் பிறந்திருப்பீங்க, சிலர் பிறந்திருக்க மாட்டீங்க. இப்போ 1989 இலங்கை மின்சார சபையில் ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காரு. ஒரு பொறியியலாளர், என்ஜினியராக வேலை செய்திருக்கார். அவருக்கு அவரோட ஆஃபீஸ்லேயே முன்னாடி உட்கார்ந்திருந்த டைப்பிஸ்டோட காதல் ஏற்படுது. ஆனால் டைப்பிஸ்ட் ஏற்கனவே திருமணம் முடித்த ஒரு பெண். ஏற்கனவே திருமணம் முடித்த பெண்ணுக்கும் இந்த பொறியியலாளருக்கும் இடையில் ஒரு காதல் ஏற்படுது. இது கணவனுக்கு தெரிய வருது. யார்? அந்த டைப்பிஸ்ட்டை கணவனுக்கு தெரிய வருது. உடனே அவர் என்ன செய்கிறார், இதை எப்படி சரி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி, அந்த டைமில் செல்ஃபோன் எல்லாம் இல்லை தானே. அப்போ பொறியியலாளருக்கு நேரடியாக போய் சந்தித்து சொல்கிறார், இந்த பிரச்சனையை, இந்த தொடர்பை இதோடு நிறுத்திக்கிறங்க என்று சொல்கிறார். ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு ஐடியா ஒன்று வருது இந்த டைப்பிஸ்ட்டை கணவருக்கு. டைப்பிஸ்ட்டை சொல்கிறாரு, எப்படியாவது நீ கால் பண்ணி கணவர் வீட்டில் இல்லை, வந்துட்டு போங்க என்று சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட அந்த டைப்பிஸ்ட், சரி நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி அந்த பொறியியலாளரை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. தன்னுடைய கணவன் வீட்டில் இல்லை, வாங்க என்று சொல்லி வர வைக்கிறாங்க. பொறியியலாளரும் வார. இருவரும் அந்த அறைக்குள்ளே போகிறாங்க. போய் ஒரு 5 நிமிஷத்தில் கணவன் வந்து ஒரு தடி ஒன்றை எடுத்து அடிக்கிறாரு பாருங்க மண்டையில். அங்கனே மயக்க நிலையில் விழுகிறார் அந்த பொறியியலாளர். கணவன் என்ன செய்கிறார், துண்டு துண்டாக வெட்டுறார். பொறியியலாளருடைய உடலை வெட்டி ஒரு பெரல் ஒன்றில் போட்டு அத்துருகிரிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு பின்னால் புதைக்கிறார். 1990ஆம் ஆண்டு கைது செய்யப்படுறாங்க. இருவரும் வேலைக்கு வரல, அதாவது டைப்பிஸ்டையும் காணையில், பொறியியலாளரையும் காணையில் என்று புகார் வருது. அதுக்கு பிறகு தேடப்படுறாங்க. தேடப்படும் போது சம்பவத்தில் இந்த டைப்பிஸ்ட்டை கணவரும் சேர்ந்து தான் பொறியியலாளரை கொண்டிருக்காங்க என்ற கதை தெரிய வருது. உடனடியாக என்ன நடக்குது என்று சொன்னால், 1990ஆம் ஆண்டு இருவரும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு இருவரும், இந்த கணவனும் மனைவியும், ஒரு இடமாக முகவரிகளையும் பெயர்களையும் மாற்றி மாற்றி வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. 2019ஆம் ஆண்டு வரை எந்த ஒரு வழக்குக்கும் இவங்க போக இல்லை. 2019ஆம் ஆண்டு இவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்பையும் இவங்க இருவரும் எங்கண்டே தெரியல. 2024ஆம் ஆண்டு முதல்ல கணவன் கைது செய்யப்படுறார். அதற்கு பிறகு மனைவி கைது செய்யப்படுறாங்க. அதாவது 35 வருடத்திற்கு பிறகு இந்த குற்றவாளிகள் இருவரும் மீண்டும் கைது செய்யப்படுறாங்க. இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த கொலை செய்த கணவர், அதாவது பொறியியலாளரை கொலை செய்த கணவர் பல தடவைகள் வேறு வேறு இறந்த நபர்களின் அடையாள அட்டை மூலமாக வாழ்ந்து கொண்டு வந்திருக்கார். இதிலேருந்து ஒரு விஷயம் தெரிய வருது, நீங்கள் என்ன தவறு செய்தாலும், எத்தனை வருடம் போனாலும் நீங்கள் தண்டனையை அனுபவிப்பீர்கள். நன்றி.